for his sake. எப்பெல்லாம் நம்ம எங்களுடைய வாழ்க்கையில் மினிஸ்ட்ரியில் டிஸ்டர்பன்சஸ்ஸு, மினிஸ்ட்ரியில் வீக்னஸஸ்ஸு, மினிஸ்ட்ரியில் ஒரு மாதிரி டிஸ்கரேஜ்மெண்ட்டு, அது மாதிரியெல்லாம் வரும்பொழுது ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். ஆண்டவர் வந்து எங்களை உற்சாகப்படுத்தி திருப்பி நிற்க வைக்கிறார். அதுதான் எங்களுடைய அனுபவம். நிறைய முறை நாம் யோசிக்கிறது உண்டு. இங்கே பூனாலு வந்ததே, பூனாலேயே 96 இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ், மோர் தென் 20 இயர்ஸ். அதுக்கு முன்னாடி அங்கே இருந்த மகாராஷ்டிராலேயே இருந்திருக்கிறோம். ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ். இருந்தாலும் கூட பூனால வரும்போது நிறைய முறை நமக்கு மினிஸ்ட்ரியில் அவ்வளோதானா, முடிச்சிடலாமா, முடிச்சுட்டு போயிடலாமா, இது நமக்கு போதும்பா அப்படின்னு, போதும், இனிமே இவ்வளோ இன்னும் தாங்க முடியாது, அது மாதிரியெல்லாம் ஒரு யோசனைகள் வரும். வந்திருக்குது, எங்களுக்கு யோசனை வந்திருக்குது. ஆனால் இப்போ எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு எங்கே போகிறது? எங்கேயும் போக முடியாது. அது வந்து ஆண்டவர் வந்து எப்பெல்லாம் அந்த மாதிரி எங்களுக்கு அந்த மாதிரி யோசனை வரும்போதெல்லாம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வசனத்தை கொடுப்பார் ஆண்டவர். அந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டு we continue the ministry. அதே மாதிரி ஒரு சில தேவ ஊழியர்கள் மூலமா இன்ஃபர்மேஷன் கொடுத்து எங்களை வழி நடத்துவார். அந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்கும் பொழுது யாருக்கு பிடிக்குதோ யாருக்கு பிடிக்கலையோ, எந்த மாதிரி டிஸ்கரேஜ்மெண்ட் வருதோ வரலையோ, அது வந்து அப்படியே தான் கண்டினியூ. அது ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இந்த இடத்துல தாழ்விலும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்காக ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். கண்டினியூ டு ஹெல்ப்ஸ் அஸ் டு பர்சிஸ்ட். அதனால அது மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் எப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறோம். ஒரு முறை அப்படிதான். இப்போ ஊழியம் ஆரம்பித்து கொஞ்ச நாள் போகும்பொழுது இப்போ நம்ம கொஸ்டின், உண்மையிலேயே ஆண்டவர் இங்கே தான் கொண்டு வந்தாரா? am I in a right place? am I in a place where I have to be? இல்லைன்னா நானா டிசிஷன் எடுத்து நானா அவசரப்பட்டு இந்த இடத்துல ஊழியம் செய்யறதுக்கு வந்திருக்கணும்னா அப்படின்னு நான் கொஸ்டின் கேட்கும் பொழுது, அந்த டைம் வந்து ஒரு முறை என்னாச்சுன்னா, அது மாதிரி ஒரு கொஸ்டின் நான் கேட்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட, பைக்கில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பைக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தமிழ் தான், அவங்க வீட்டுக்கு நேராக போனோம். அவங்க வீட்டுக்கு போன உடனே சும்மா விசிட் பண்ணலான்னு தான் போனோம். அவங்க வந்து டிஃபென்ஸ் காலனியில் இருக்கிறாங்க. சும்மா அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு பிலீவர், நல்ல ப்ரேயர்ஃபுல் பர்சனு. ஃபஸ்ட்டு விசிட்டிங் பண்ணுறதுக்காக போனோம். போனால் அவங்க அவங்க வீட்டுக்குள்ளார அவங்க மதர் வயசானவங்க உட்காந்துருந்தாங்க. அவங்கக்கிட்ட உட்காந்து பேசினிருந்தேன். அது மாதிரி பேசி நிற்கும் பொழுது அவங்க suddenly she knelt down and she started praying for me. She started praying for me and then she was telling, அது ஆண்டவர் தான் உன்னை கூப்பிட்டு இருக்கிறார் இங்கே, அது அதில் எதுக்கு, அதில் கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. God will guide you
ஒரு ஆறுதலான வார்த்தைகள் அவங்க ப்ரேயர்ஃபுல்லா சொல்லியிருக்கிறாங்க, சொன்னாங்க அந்த டைம்ல. வயசானவங்க, படிப்பு படிப்பு அறிவு கிடையாது அவங்களுக்கு. ஆனா, ஒ ஒரு இது மாத்திரம் என்னன்னாக்கா, ப்ரேயர்ஃபுல். அவங்க கிட்ட அதிகமா பேசும்பொழுது, எனக்கு என்ன தெரிஞ்சுச்சுன்னாக்கா, அவங்க வந்து ப்ரேயர்ஃபுல் விமன். அவங்க வந்து ப்ரேயர்ஃபுல் விமனா இருக்கிறதுனால, அவங்க இருக்கிற வில்லேஜ்ல ஷி அண்ட் ஃபியூ ரெகுலரா ப்ரேயர் பண்ற ஒரு சில ஒரு ஒரு சில லேடீஸு, அவங்க வந்து ஒரு விடோ. அது மாதிரி அவங்க மூலியமா சர்ச் ஆரம்பிச்சது. ஏன்னா, இப்போ சர்ச் எப்படி ஆரம்பிக்குது? பிரேயர். ஆண்டவர் அவங்க வந்து அப்படியே ஷி ஷி வில் ஹியர் ஷி வில் ஹியர் த வாய்ஸ். அந்த மாதிரி யாருக்கெல்லாம் அந்த மாதிரி வாய்ஸ் கேட்குதுன்னா, உண்மையிலேயே பிரேயர்ல ரெகுலரா ப்ரேயர் பண்ணும்பொழுது, ப்ரேயர்ஃபுல்லா இருக்கும் பொழுது, we are tuned to listen to the voice of God. We are sensitive to the voice of the Holy Spirit. அப்புறம் sensitive at the same time, when we hear the voice of the Holy Spirit, we will be very helpful to guide. And the spirit of the Holy Spirit listening இருக்கிறது நமக்கு நல்ல ஒரு மினிஸ்ட்ரி, நிறைய பேருக்கு நம்ம ஆண்டவருக்குள்ளார கொண்டு வர்றதுக்கு நல்ல உதவியா இருக்குது. அதனால இந்த லேடி படிப்பறிவு இல்லாம இருந்தாலும் கூட ஒரு பிரேயர்ஃபுல் உமனா இருந்ததுனால she will be able to guide me and she just to confirm the calling. இருக்கிற இடம் கரெக்டான இடம். அது மாதிரி எனக்கு அந்த டைம் கரெக்டா எனக்கு அதுதான் தேவைப்பட்டுச்சு. அந்த வேர்டு அதுதான் தேவைப்பட்டுச்சு. அது ஒரு வேர்டு வந்த உடனே ஐ pressed on. I was pressing on. அதே மாதிரி நிறைய காரியங்கள் நடக்கும் பொழுது தான் இது வார்த்தையின் மூலமா, வசனங்கள் மூலயமா, அப்புறமா தேவ ஊழியர்கள் மூலயமா நமக்கு நமக்கு அந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் பொழுது we press on. அது pressing on வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லைனாக்கா அது we get so much disturbed and பாதியிலேயே விட்டு ஓடுற மாதிரி, எடுத்த காரியத்தை முடிக்காத நமக்கு நிறைய தடைகள் வந்துச்சு. ஆனா ஏன் தடைகள் வருது? சாத்தானுக்கு பிடிக்காது. நம்ம ஊழியம் செய்யறத வந்து சாத்தானுக்கு பிடிக்காது. அது சாத்தானுக்கு பிடிக்கலன்னாக்கா நமக்கு he will cause much disturbances, டிஸ்கரேஜ்மெண்ட்டு, ஜனங்கள் மூலியமா நமக்கு தொந்தரவு. நீ இது கிடையாது, நீ வந்து நார்த் இந்தியன் கிடையாது, நீ சவுத் இந்தியனு, அந்த மாதிரி சும்மா அனாவசியமான பிரச்சனை எல்லாம் கொண்டு வரும். இந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அப்புறமா நிறைய முறை யோசிக்கிறது உண்டு. இப்போ நம்ம இடத்துல நம்ம வந்து வாசித்து தெரியாம நம்ம ஆண்டவர் இங்கே கொண்டு வந்திருக்கிறாருனாக்கா ஒரு நோக்கம், இந்த ஆண்டவருடைய நோக்கம் இருக்குது. ஆண்டவருக்கு பிரியம் இல்லைனாக்கா, ஆண்டவரே எனக்கு சரியான இடம் காட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம பேசும் பொழுது, கேட்கும் பொழுது, ஆண்டவர் வெரி கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் given to me that this is the place where I want you to be அப்படின்னு ரொம்ப கிளியரா நமக்கு ஆண்டவர் சொன்னதுனால நம்ம வந்து ஸ்ட்ராங்கா நிக்கிறோம். அதனால இப்போ யார் மனுஷங்கள் என்னதான் டிஸ்டர்ப் பண்ணாலும் நம்ம அப்படியே நிக்கிறோம். இப்போ இந்த
ஒரு இடத்துல போனா கூட இந்த பவர்ஸ் ஆஃப் டார்க்னஸ்ன்னு ஒன்று இருக்கு. பவர்ஸ் ஆஃப் டார்க்னஸ் அதிகமாக இருந்துச்சுனாக்கா அங்கே இருக்கிற ஆத்மாக்களை நம்ம சேவ் பண்ணும் பொழுது we are actually doing what exactly is சாத்தான் பிடியிலிருந்து நம்ம வந்து ஆத்மாவை ஃபோர்ஸ் பண்ணி ஆண்டவருக்குள்ளார கொண்டு வரோம். அது வந்து லேஸில் விட்டுற மாட்டோம் சாத்தான். அதுக்குன்னு ஒரு சில ப்ரேயர் எல்லாம் தேவைப்படுது, அதுக்கு ஒரு கைடன்ஸ் எல்லாம் தேவைப்படுது. அப்போ அந்த மாதிரி ப்ரேயர்லெஸ் இல்லைனாக்கா கஷ்டம். ஆக்சிடென்ட் ஆனதே ஒரு பெரிய இது. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த சேட்டன் டிட் நாட் லைக் இட். தட் இஸ் வை ஹீ ட்ரை டு காஸ் ஹார்ம். ஆனால் அதுலேயும் ஆண்டவர் வந்து அற்புதமாக விழுந்தவனை திருப்பி எந்திரி நிற்க வச்சு காட் ஹெல்ப் மீ டு கண்டினியூ அண்ட் ப்ரெஸ் ஆன். இந்த மாதிரியெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுனால தான் ஆண்டவர் இது வரலும் எனக்கு கிவிங்ஸ் நியூ ஸ்ட்ரென்த் அது ஒன்று இருக்குது. அதுதான் பிரைஸ் தி லார்ட். அதோட இது ஐ திங்க் இஸ் எனஃப் ஐ திங்க் ஃபார் மீ டுடே. தேங்க் யூ ஜீசஸ். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். பிரேயர் அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? எஸ் எஸ். ஓகே, அரவிந்தா. Arvind is there? No, Arvind Mama is not in the place. Okay, நம்ம இளங்கோவுடைய சாட்சிகளை கேட்டா ஒரு அற்புதமான ஒரு சாட்சியாக இருக்கிறது. அவர் கடவுளால் நடத்தப்படுகிறார் என்று நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது just for Ilango, for his ministry, especially for his health and for all the worldly blessings, we'll pray for only Ilango. ஈஸ்வரன் இருக்கிறா? ஈஸ்வரன் அண்ணா ஈஸ்வரராஜ் வெறும் இளங்கோவுக்கு அவன் ஹெல்த்துக்காகவும் அவருடைய மினிஸ்ட்ரிக்காகவும் ஃபேமிலிக்காக பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணலான்னு இந்த அருமையான நேரத்துக்காக மக்கள் செலுத்துகிறோம். சுவாமி ஸ்துதிக்கிறோம். அருமையான பிள்ளையை கர்த்தாவே ஒரு நோக்கத்தோடு கூட எங்களிடத்துல இருந்து பிரித்து வட இந்தியாவுக்கு கொண்டு போயிருக்கிறீர் சுவாமி. அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வண்ணமாக கர்த்தாவே அந்த பிள்ளையை அந்த இடத்துல நீர் வைத்திருக்கிறீர். தாப்னே அந்த பிள்ளைக்கு ஏற்ற ஒரு ஊழியத்தையுமாய் கூட கொடுத்திருக்கிறீர் சுவாமி. அதன் தரிசனத்தை சுவாமி நிறைவேற்ற முடிய நாமத்தை மயப்படுத்த அநேகரை கர்த்தாவை உடைய அன்புக்குள்ளாக கொண்டு வரவும் உடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் அவர்களை மாற்றவும் தக்கதாக தாப்னே அருமையான சகோதரனை கொண்டு போயிருக்கிற அந்த சூழ்நிலையை கர்த்தாவே நீர் நோக்கி பார்த்து அதிகமாய் ஆசீர்வதித்து வழிநடத்த முடியாம கூட ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 12:1 முதல் 3 வரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து ஒரு வாக்குத்தத்தத்தோடு கூட கர்த்தாவே அந்த ஆபிரகாமை கல்தேயர் தேசத்தில இருந்து கானான் தேசத்துக்குள்ளாக கடந்து போகும் கர்த்தாவை கால்படும் தேசத்தை எல்லாம் உனக்கு சொந்தமாக்கி தருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தோடு கூட கொண்டு போனீர். அதே வண்ணமாக சுவாமி என்னுடைய பிள்ளையை எங்கள் மத்தியில இருந்து சுவாமி நீர் கொண்டு போயிருக்கிறீர். அந்த பிள்ளையை கர்த்தாவே உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற இடங்கள் எல்லாம் அந்த பிள்ளைக்கு சொந்தமாக்கத்தக்கதாக நீர் கிருபை பாராட்டி ஆசீர்வதிக்க முடியாது கூட ஜெபிக்கிறோம் சுவாமி. செய்கிற ஊழியத்திற்கு ஏற்ற நல்ல வல்லமையை நீர் கொடுத்து உடைய நாமத்துக்கு மகிமையாய் சுவாமி வல்லமையான ஊழியங்களை செய்யத்தக்கதாகவும் ஆத்துமாக்களை கொள்ளையாடின பொருளாய் கர்த்தாவை உடைய களஞ்சியங்களிலே சேர்க்கிற ஒரு மகனாக காணப்பட நீர் கிருபை பாராட்டு சுவாமி. சரீர பலவீனத்தை எல்லாம் எடுத்து போடும் சுவாமி. தற்சமயம் வந்திருக்கிற பலவீனத்திலிருந்து பூர்ணமான பலத்தையும் நீர் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட்டு சுவாமி சுகமாக்க முடியாம கூட ஜெபிக்கிறோம் சுவாமி. எவ்விதத்திலையும் கூட கர்த்தாவே இந்த ஊழியத்தை குறித்த கர்த்தாவே கர்சனையற்ற தன்மை வருகிற பொழுது அல்லது தாப்புனே ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் வருகிற பொழுது சுவாமி ஊக்கமில்லாத தன்மை வருகிற பொழுது கர்த்தர் தாமே பக்கத்துணையும் பாதுகாவலுமா இருந்து சுவாமி சகல சத்தியத்திற்கு பலப்படுத்தி கர்த்தாவே
ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவி உங்கள்கிட்ட வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து உலகம் முழுவதும் சாட்சியாக இருப்பீர்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 1:8 நாங்கள் வாசிக்கிற வண்ணமாக சுவாமி ஆவியான விதாமே சகோதரனை பலப்படுத்தி சுவாமி சாட்சியாக இந்த இடத்துல பயன்படுத்தி உங்களுடைய ஊழியத்தை செய்யத்தக்கதாக கூட நீர் கிருபை பாராட்டும். அருமையான மனைவிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மனைவி கர்த்தாவே கணவனோடு கூட இணைந்து தாப்பனை ஊழியத்தின் பாதையிலே சுவாமி எல்லா விதத்திலையும் கூட ஆதரவோடு கூட ஊழியத்தை செய்யத்தக்கதாக கூட நீர் கிருபை பாராட்டும். கர்த்தாவே குடும்பத்தை எடுத்து நிர்வகிக்கும் பொழுது சுவாமி வேண்டிய நல்ல ஞானத்தை நீர் தாரும். புத்தியுள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள் என்ற வசனத்தை சுவாமி பிள்ளை கர்த்தாவே நீர் அதிகமாக ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல நேரங்களிலும் கூட கர்த்தாவே சகனுக்கு ஏற்ற ஒரு நல்ல துணையாக இருந்து சுவாமி குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தாவை ஈடுபட்டு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையான அநேக விசுவாசிகளுக்கு கர்த்தாவை முன்மாதிரியாய் அமையத்தக்கதாக கூட நீர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையாய் கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தற்சமயம் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து படிக்கிற காரியங்களை நிமித்தமாக பெற்றோர்களை விட்டு பிரிந்திருக்கிற சூழ்நிலையிலே கர்த்தத்தாமே அவர்களுக்கு தாயும் தந்தையுமாய் இருந்து சுவாமி அவர்களுக்கு பக்கத்துணையும் பாதுகாவலமாய் இருந்து சுவாமி ஆசீர்வதித்து வழிநடத்த முடியாமல் கூட ஜெபிக்கிறோம். தனிமையில இருக்கிறோம் என்கிற அந்த எண்ணமே இல்லாதபடிக்கு கர்த்தாவே அந்த பிள்ளைகள் உங்களுடைய அன்பினாலே நிரப்பப்படும். கர்த்தாவே உங்களுடைய வழிநடத்துதலினாலே சுவாமி ஆசீர்வதிக்கப்படும். நீர் கிருபை பாராட்டும். பிள்ளைகள் கர்த்தாவை படிப்பின் நிமித்தமாக எடுத்துக்கொள்கிற எல்லா பிரயாசங்களிலேயும் கர்த்தனை பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்ய முடியாமல் கூட ஜெபிக்கிறோம். அன்று தாப்பனே இந்த குடும்பத்தை நீர் அதிகமாய் ஆசீர்வதிக்கு கர்த்தாவை உங்களுடைய நாமத்துக்கு உண்மையாய் சுவாமி அவர்களை பயன்படுத்தி உங்களுடைய நாமத்தை மயப்படுத்த முடியாமல் ஜெபிக்கிறோம். மீண்டுமாய் சகோதரன் சமத்தில் அர்ப்பணி ஜெபிக்கிறோம் சுவாமி. சரீர பலவீனங்கள் எல்லாவற்றையுமாய் கூட நீர் எடுத்து போடும். பூர்ணமான ஆசீர்வாதத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் கொடுத்து மகிமையான தேவைகளை சந்தியும் நாமத்தை மயப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ரமணி இருக்கா? ரமணி ரமணி இருக்கா? Are you listening, Ramani? Ramani? Okay. I want a lot of disturbance. I want Ramani to pray for Mr. Chakravarti and Mrs. Sulochana Chakravarti. They are celebrated 59th wedding anniversary. Okay, they are being the head of this very big family. அந்த ஃபேமிலிக்கோசரம் அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க சிறியவங்க பெரியவங்க அனைவருக்காக அவங்க நல்ல ஹெல்த்துக்காக ரமணி ஜெபம் பண்ண மாதிரி கேட்குறேன். கேக்குதா? கேக்குதுங்களா? ஓகே. மிஸ்டர் சக்கரவர்த்தி அவங்க ஒய்ஃப் மிஸ்டர் சுலோச்சனா சக்கரவர்த்தி, அதாவது அரவிந்தன் அனிதாவுடைய அப்பா அம்மா. தே ஹவ் செலிப்ரேட்டட் 59th வெட்டிங் ஆனிவர்சரி. அவங்களுக்கு வேண்டிய ஹெல்த்துக்காகவே அவங்க ஃபேமிலிக்கு மெம்பர்ஸ் அனைவருக்காக ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்குமாறு கேட்டுக்கிறேன். கடந்த நாள் முதல் நீர் எங்களோட இருந்தப்பா. இந்த காத்து வந்து புதிய நாள் காண கிருபை கொடுத்ததுக்காக நன்றி சப்பா. நன்றிப்பா நன்றிப்பா நன்றி. இந்த நாள் முதமும் நீர் எங்களோட இருந்து எங்களை வழி நடத்தி காத்துனா கேட்டப்பாப்பா. இந்த ஜப நேரில் அப்பா எங்களை எல்லோரும் கூடியப்பா ஒரு மனமாய் சேர்த்து அப்பா ஜபத்துக்கெல்லாம் நீர் பதில் கொடுக்க போறதுக்காக நன்றி சப்பா. நன்றிப்பா நன்றிப்பாப்பா. இது நேரில் அப்பா நான் இந்த சக்கரவர்த்தி அங்கிளுக்காக அவங்க ஃபேமிலிக்காக ஜபிக்க தேர்ந்தெடுத்து கொடுத்துருப்பாப்பா. மிஸ் அப்பா இந்த நேரில்ப்பா நீர் அந்த குடும்பத்தை நீர் மட்டுமாய் ஆஸ்பத்திரி வந்த கிருபைக்காக நன்றி சப்பாப்பா. 59th வெட்டிங் ஆனிவர்சரிக்கான அந்த அவங்க அங்கிள் ஆண்டிக்கும் அப்பா இன்னும் அவங்க குடும்பத்தார் எல்லோரும் நம்மளை கரங்களை வைத்து காத்துலாம் கேட்கலப்பா. மிஸ் அப்பா இன்னும் அநேக 100th இயர்த்துக்கான கரங்களை கேட்கலப்பா. மிஸ் அப்பா அவங்களுக்கு தேவையான வயதான காலத்துல தேவையான எல்லா பலத்தை சுகத்தை கொடுத்து நீர் காத்துலாம் கேட்கலப்பா. மிஸ் அப்பா நேரத்தில் பிள்ளைங்களும் அப்பா அவங்களோட அன்பா இருந்து அப்பா வயதான காலத்துல அப்பா எல்லோரும் நன்றாக பார்க்கணும் மிஸ் அப்பா அவங்கள. மிஸ் அப்பாப்பா
அப்பா எந்த ஒரு துணிகள் நடந்துச்சு நீரங்களை உங்களுடைய கரங்களை வைத்து அப்பா உங்களுடைய ரத்தத்தின் போட்டுக்களை வைத்து காத்துன கேட்கலாம்ப்பா. அப்பா என்னோட ஜபத்தை நாலு இயேசு கிருஷ்ணன் மாதிரி எடுக்கிறேன்ப்பா. ஆமென். நேரத்துல தேங்க்யூ ஃபார் த ப்ரேயர். நம்ம ஆலயத்துல தாஸ் பாவனா சார், அவர் அந்த விஜி சாமியல், இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் நல்ல ஒரு ஊழியக்காரங்க தான். கடவுளுடைய நாமத்துக்கு மகிமைக்கென்று நிறைய இன்வால்மெண்ட், நிறைய ஊழியம் செஞ்சவங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க இருக்கும்பொழுது அவங்க அம்மா வேற இறந்துட்டாங்க இப்போ 2-3 நாளைக்கு முன்னால. அதனால அந்த ஃபேமிலிக்காக நம்ம ஜெப ஐக்கியத்துல இருந்து நாம் அந்த 2 சகோதரர்களுக்காக ஜெபித்து அவர்கள் விடுதலை பெற்று வீட்டுக்கு வர நாம் ஜெபம் செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம்ம விண்ணப்பத்துக்கு செவி சாய்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம்ம மார்க்குடைய பெரிய மார்கரெட் அவங்க இப்படிதான் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. நம்ம ஜெபம் பண்ணினே தான் இருந்தோம். நிறைய பேர் ஜெபம் பண்ணாங்க. நவ் ஷீ இஸ் பேக் ஹோம். ஷீ இஸ் வெரி சேஃப். ஷீ இஸ் அவுட் ஆஃப் ஆல் தி டேஞ்சர்ஸ். அதனால அந்த பிபிஎம்பி போட்ட சீலெல்லாம் எடுத்துட்டு ஷீ லிவ்ஸ் இன் தர் ஹவுஸ். அதனால ஆண்டவர் அற்புதத்தை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அதற்காக இந்த தாஸுக்காகவும் விஜய்க்காகவும் லாலி இருக்கா? லாலி, please pray for Das uncle and Vijay because they have to come back to the families and society, for the church, for the glory of God. Please pray for them. Yes, Chitpa. Our gracious Heavenly Father, Lord, we worship you, we praise you, and we thank you, my Father, for this blessed moment, my Father God. Lord, as we come to your presence this morning, my Father God, as one family, my Father, and Lord, we look up to you and we worship you and we praise you, my Father God. Lord, we know, my Father God, you're a God who answers all our prayers, my Father God. We know, my Father, we are never disappointed. We are never discouraged, my Father. Whenever we have come to your presence, my Father God, you're God who all our hearts desires, my Father God. Thank you, my Father, for there is redemption in your name, my Father. Thank you, Father God, there is healing in your name, my Father. Lord, all that we need, my Father God, all that our wants are in this life, my Father God, you are the source of it all. So we thank you, we praise you, we glorify you, my Father. Lord, I pray, my Father, committing Dasana and Vijay into your loving hands this moment, my Father God. Lord, we pray, my Father, that you may heal them, my Father God. For your word says, my Father, that we are healed by your stripes, my Father God. You have borne all this pain, this suffering, and this sickness onto yourself, my Father God. And from the cross of Calvary, Lord, you have shed your precious blood that heals us completely and that makes us whole, my Father. So, Lord, this moment, my Father, Lord, I pray, my Father God, for your precious hands, my Father God, that stretched on that cross of Calvary to show us how much you loved us, my Father. Lord, the blood that flew from that precious hands of yours, my Father God, those nail-pierced hands, my Father, the hand that has the power gridded in them, my Father, the hands that has strength and dominion, my Father, over everything in this world, my Father. I pray right now, my loving Lord, you may stretch out those hands, my Father, your precious, loving, caring, the healing hands, my Father God, over Dasana and Vijay right now, my Father God. I pray that you may place it, Lord. And Lord, when you place your hands over your children, my Father, Lord, there is complete healing, my Father. There is a healing that is we are made whole through your precious blood, my Father God. So I pray, my Father, that your healing hands, that compassionate and loving hands, may touch Vijay and Dasana right now, Father God. Lord, come
top of their head, my Father, to the bottom of their souls, my Father God. I pray, Lord, that you may renew their heart, their spirit, their health back, my Father God. Lord, as your blood flows through them, my Father, Lord, all these attacks of the corona, my Father, Lord, I pray and I claim it in the name of Jesus, my Father, that all this corona effects, my Father, be gone in the name of Jesus, my Father God, and you may raise them up as a testimony, my Father. Lord, we have seen Dasana and Viji, my Father God, serving you at your presence, my Father, in so many churches, Lord, in so many institutes, my Father. Lord, I pray, my Father, that you may, Lord, honor their service towards you, my Father God. You're a very loving and compassionate God. You never leave the side of your children, my Father. Lord, this moment, my Father, committing Anna and Vijay into your loving hands, my Father God. I pray, Lord, for your precious healing over their life, my Father God. It is only your word, my Father, that one word you pronounce a healing over them, my Father God. Lord, you, whenever, Lord, we see in the Bible, my Father, whoever has approached you, my Father God, for a healing, my Father, you have healed them, my Father God. You have honored their faith, my Father. Lord, as as we read about the story, my Father, of a few friends, my Father God, brought down a completely disabled person, my Father God, unto your presence, my Father. They carried them, carried him, and dropped him from the roof on unto your presence, my Father, believing, Lord, all those friends, Lord, believed that you will touch him and heal him, my Father, and you did it likewise, my Father God. This moment, my Father, Lord, as friends and family, my Father God, we are bringing this Anna and Viji into your loving hands, my Father God. We are committing them into your presence, my Father, believing that your healing will flow through them, my Father God, that they will be raised, my Father God, from that sickness, my Father God, from that bed, my Father God, and they will walk, Lord, for the glory of your name, my Father. So, Lord, I pray, my Father God, I bind all that evil that is working against them in the name of Jesus this morning, Lord, for we have the authority and power in the most high name, the name above all name, Lord, for you have, Lord, chosen us as your children, my Father, and you have bestowed this authority and you have bestowed this blessing over us, my Father, that we can, Lord, bind all the sickness, all the suffering, all the pain in the name of Jesus, my Father. And we thank you for that blessing that you have blessed us with, my Father God. I pray, my Father, that you may, Lord, today, Lord, we put an end to all that pain and all that suffering that they're going through, my Father. You may strengthen them, my Father God. All their weaknesses be gone in the name of Jesus, my Father. All the corona, my Father God, be gone in the name of Jesus, my Father. And I pray that you may raise them today, my Father God. Lord, all the glory, honor, and praise belongs to you alone, my Father. For you alone are the healer. There is no one else who is a healer as you are. There is no other Jehovah Rapha other than for you. And as we trust you, my Father God, I pray that you may touch them and heal them, my Father, even as they have lost their mother in the family, Lord. I pray that you may, Lord, comfort that family, my Father. Lord, you may comfort Chantika, you may comfort Andrew, and you may comfort Rebecca, Lord. I pray for Dasana and Viji, Lord, who has lost his mother. Lord, I pray that you may be there, you may take the place of their mother. And you may comfort them, Lord. For we know, as in the word of God, it says, you comfort us more than a mother can comfort us, my Father. So I pray that your presence be with them, my Father. Continue to, Lord, bless them and raise them up again for the glory of your name alone. In Jesus' holy and mighty name, I pray, Father, for your glory. Amen. Amen. Thank you. Gunsul. I think Gunsul is.
Okay, Vinsil, you are muted. Vinsil, unmute பண்ணு. Okay. Okay. Now, done. I request Arvindan to pray for Ananda, who celebrated his birthday, Ananda Livingston, and Manargudi Ananda Devaraj, who celebrated wedding anniversary. ஊழியத்திற்காக Today request Anandana wedding anniversary. Anandana, Chitpa. wedding anniversary. To- Wedding anniversary. Anandake. Yesterday birthday, today anniversary. wedding Yesterday anniversary. birthday, today Yeah. wedding anniversary. சரி சரி ஓகே அந்த சுமனா அவங்க சிஸ்டர் ஹஸ்பண்ட் தே பாஸ்ட் அவே லாஸ்ட் வீக் நான் 2-3 days பேக் pray that the Lord may comfort this family and these two family I request Arvindan to pray. Okay. Gracious God, our Heavenly Father, we thank Thee for the God for the time the Lord has given us to come to the throne as one family, Lord. We thank Thee for the privilege the Lord has given to our family to seek Thy face and intercede for the people who are in need of prayer, Father God. We thank Thee, Lord, for all the goodness the Lord has shown us until this day, Lord. We praise You and thank You, Lord, Father God. Though we have even 1,000 tongues, won't be enough to praise You, Father God. You have been so wonderful in our life, Father God. We thank You, Father God. At this time, we come before Your throne to give thanks for Ananda as he celebrated his birthday yesterday, Lord, Father God. We thank Thee for the guidance and then the good health the Lord has given to him until this day, O Lord. We commit him and to Thy hands, Father God. Even they celebrate their anniversary. We pray in the name of Jesus. The Lord bless him, bless Sumana and his two children, O Lord. We commit this family into Thy hands, Father God. Protect them. Let Thy angels guide them and guard them in all their walks of life, Father God. We pray and commit their remuneration and then the needs of the family, what meet them, Father God. We pray that the Lord be with them and guide them in their family life, Father God. Let them come closer unto You. Be thankful to You for all the goodness the Lord has shown for this family, Lord. At this time, we want to pray for Brother Anand Devaraj, Father God, even as he is celebrating his birthday yesterday. Father God, we want to give You thanks and praises for all the blessings the Lord has shown him through his life, Father God, until this day. We pray and commit his wife and his son into Thy hands, even as he is committed to serve You through the children ministry. Father God, we commit his work into Thy hands. We pray that the Lord strengthen him and give him the wisdom and knowledge so that he can do all the very best for You, O Lord. Father God, at this time, we want to take this family for all the financial needs and the material benefits what they are seeking of Father God. At this time, the Lord intervene in this family so that there will be no hindrance and protect him from all evil influences, Father God. Though we know that the evil is so doing a lot of homework behind to bound us as the servant of God. We pray that this time, in the name of Jesus, we want to rebuke the evil influences which is trying to bind everybody, your Father God. At this time, we want to commit this family into Thy hands. We pray that the Lord lead them, guide them in all their walks of life, Father God. At this time, we want to pray for Sumana's brother-in-law, Father God, even as he has departed from this family. We pray at this time, we comfort this family, Father God. There is no other man can comfort a family where there is a vacuum created, Lord. We seek Thy face at this time. The Lord alone can intervene and comfort them and fill the gap, fill the vacuum that this is being created in the family. We commit someone to Thy hands. Let her be a blessing for this family, and let there be a comfort happening in the family, Father. We continue to pray for all our family members. We be with us. Let Thy name alone be glorified. Let Thy name alone be glorified, Father God. We give You all the glory and honor to Thee alone.
In Jesus' precious name we pray. Amen. Eastern is there? Eastern? Easter Raj? Is there? Is there? Huh? Selva, Anna, I want you to do the concluding prayer. Ah. Please remember Lily, Mrs. Lily and Mrs. Philomena. They are taking treatment. அவங்களுக்காக ஜாம் பண்ணி ஃபேமிலியில் இருக்கிற எல்லா எல்டர்ஸ்க்காக நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக ஜாம் பண்ணி கன்க்ளூட் பண்ணிடுங்க நீங்க. லில்லி அப்புறம் யாரு? ஃபிலோமினா. ஃபிலோமினா தானே? லில்லி வந்து ஜிங்கிளோட மாமியாரு. ஃபிலோமினா வந்து நம்ம இவ ஷாலுக்குதே நளினி டாக்டர் அவங்க மாமியார். சின்ன மாமியார். ஓகே. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை நேரத்துக்காக மீண்டும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தாப்பனே. இந்த நாளையும் நேரங்களையும் எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக தந்து கர்த்தாவே பிள்ளைகளை எல்லாரையும் ஒருமித்து நாங்கள் வரத்தக்கதாகவும் தாப்பனே உடைய சமூகத்திலே நாங்கள் சற்று நேரம் ஜெபிக்கத்தக்கதாகவும் எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டின தயவுக்காய் கூட நமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தாப்பனே. இந்த நாளிலும் ஆய்கூட கர்த்தாவே எங்களுடைய அன்பின் உறவிலே கர்த்தாவே காணப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்குமாய் கூட நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கத்தக்கதாக எங்களுக்கு நீர் கிருபை செய்தீர் சுவாமி. கண்ணுல தாப்பனே நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபங்களையுமாய் கேட்டு பதிலளிக்கிற கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த நேரத்துல சுவாமி எங்களுடைய உலகத்திலே காணப்பட்ட இந்த கொரோனா வியாதிக்காகவும் சமத்துல வருகிறோம் சுவாமி. வியாதினாலே பீடிக்கப்பட்டிருக்கிறவர்கள் கர்த்தாவே சீக்கிரமாய் குணமடையத்தக்கதாக கர்த்தாவே அவர்கள் மத்தியிலே போராடி ஊழியம் செய்கிற டாக்டர்ஸ், நர்ஸ் என்ற எல்லா அறிமாய் கூட நீர் ஆசீர்வதித்து தாப்பனே அவர்களை பயன்படுத்தி சுவாமி சீக்கிரமாய் அவர்கள் குணம் பெற நீர் கிருபை பாராட்டி ஆசீர்வதிக்க முடியாது கூட ஜெபிக்கிறோம். அந்த தாப்பனை குணம் பெற்று வீட்டிற்கு வந்தவர்கள் கர்த்தாவே குடும்பத்தோடு கூட ஐக்கியப்பட அன்போடு கூட உருவாட நீர் கிருபை பாராட்டும். மரித்து போனவர்களுடைய குடும்பத்துக்காகவும் சமத்துல வருகிறோம் சுவாமி. ஏற்ற சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீர் கொடுத்து சுவாமி ஆறுதலையும் தேர்தலையும் நீர் தந்து உதவி செய்து வழிநடத்த முடியாது கூட ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய தேசத்திற்காக வருகிறோம். நாளுக்கு நாள் கர்த்தாவே இந்த வியாதியானது அதிகமாகி கொண்டே போகிறது சுவாமி. கண்பு தாப்பனை எல்லாவற்றையுமா ஒரு கட்டுக்குள்ளாக நீர் கொண்டு வர முடியாது கூட ஜெபிக்கிறோம். இதற்கேற்ற தடுப்பு ஊசிகளை தடுப்பு காரியங்களை கர்த்தாவே சீக்கிரமாய் கண்டுபிடிக்கும். மார்ச் மாசத்துக்குள்ளாக இது வரும் என்று சொல்லி எங்களுடைய தேசத்துல அறிவித்திருக்கிறார்கள் சுவாமி. சீக்கிரமாய் கடந்து வந்து அநேக மக்கள் கர்த்தாவை பயனடைய நீர் கிருபை பாராட்டி ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்துல கர்த்தாவே இயற்கையின் சூழ்நிலையினாலே வந்த பாதிப்புகளினாலே பல லட்சம் மக்கள் கர்த்தாவே இன்னுமாய் கூட தங்களுடைய வாழ்வாதாரங்களை எழுந்து நிற்கிற சூழ்நிலையை நீர் கண்ணோக்கி பார்க்கிறாங்க தாப்பனே. அவர்களுக்கு ஏற்ற காரியங்களை சந்தித்து உம்முடைய நாமத்தை மயப்படுத்த முடியாது கூட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சீக்கிரமாய் நிவாரண பணிகள் அவர்கள் மத்தியிலே நடந்தேறவும் கர்த்தாவே இன்னுமாய் கூட சுவாமி உம்முடைய நாமத்துக்கு முழுமையாக கூட கர்த்தாவே அவர்கள் எல்லாருமாய் கூட நலம் பெறவும் நீர் கிருபை பாராட்டி ஆசீர்வதிக்க முடியாது கூட ஜெபிக்கிறோம். சீனா பகுதியில கர்த்தாவே என்னுடைய எல்லை பகுதியிலே சீனா கொடுத்து வருகிற எல்லா விதமான இடர்பாடுகள் நீர் கண்ணோக்கி பாரு சுவாமி. அவர்கள் கர்த்தாவே சமாதானம் என்று சொல்லி படை குவிப்பை செய்து கொண்டு நேற்றைய தினத்திலே சுவாமி அவர்கள் போர் பயிற்சி செய்தார்கள் எல்லைப்புற பகுதியிலே என்று சொல்லி நாங்கள் கேள்விப்படுகிறோம். கர்த்தாவே எல்லாவற்றையுமாய் கூட நீர் மாற்றி அமையும். கர்த்தாவே ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுகமாவான் என்ற வசனத்தை நீ சொல்லி சுவாமி அவனுடைய வேலைக்காரனை சுகப்படுத்தினது போல ஒரு வார்த்தை நீர் சொல்லும் பொழுது கர்த்தாவே எல்லாம் அப்படியே தலைகீழாய் மாறி போகும் சுவாமி. அப்படியே நீர் செய்யப்படுகிற கிருபிகளுக்காக நமக்கு செலுத்துகிறோம். எல்லைப்புற பகுதிகளிலே சமாதானத்தை நிலவித்த தாப்பனே என்னுடைய நாடு சமாதானமாய் இருக்கு நீர் கிருபை பாராட்டி ஆசீர்வதிக்க முடியாது கூட ஜெபிக்கிறோம். என்னுடைய குடும்பங்களுக்காகவும் சமத்துல வருகிறோம் சுவாமி. குடும்பத்திலே காணப்படுகிற சீனியர் சிட்டிசன்ஸ்க்காகவும் சமத்துல வருகிறோம். விசேஷித்ததுமாய் சுவாமி வியாதியோடு கூட காணப்படுகிற ஒவ்வொரு மக்களையுமாய் கூட நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வயதான காலங்களிலே கர்த்தாவே அவர்களுக்கு வந்திருக்கிற வியாதிகள் அவர்களுக்கு வந்திருக்கிற கர்த்தாவே வயது காரியங்கள் எல்லாவற்றிலே இருந்தும் பூர்ணமான விடுதலையை அளித்து சுவாமி உடைய நாமத்துக்கு மகிமையாய் சுகம் பெறவும் நலம் பெறவும் நீர் கிருபை பாராட்டி ஆசீர்வதிக்க முடியாது கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரியவர்கள் எங்களுடைய குடும்பங்களிலே இருக்கிறது எவ்வளவு ஆசீர்வாதம் சுவாமி. அவர்களுக்கு தாப்பனே அப்படியாய் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்ற மக்களாய் காணப்பட கர்த்தாவை பெரியவர்கள் எல்லாரையுமாய் கூட நீர் ஆசீர்வதித்து குணமாக்கி உடைய நாமத்தை மயப்படுத்த எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும். தாப்பனே எங்களுடைய குடும்பங்களிலே காணப்படுகிற சிறு பிள்ளைகளுக்காக மாணவ மணிகளுக்காகவும் சமத்துல வருகிறோம் சுவாமி.
இந்நாட்களிலே கர்த்தாவே பள்ளிக்கூடம் கல்லூரி இல்லாத சூழ்நிலையிலே கர்த்தாவே தங்களுடைய மனம் போன போக்கில் இல்லாதபடிக்கு கர்த்தாவே ஆன்லைன்ல வருகிற பாடங்களை நல்ல முறையில் படிக்கவும் கர்த்தாவே வெகு சீக்கிரமாய் பள்ளிகள் திறக்கப்படும், கல்லூரிகள் திறக்கப்படும். அவர்கள் கடந்து போய் கர்த்தாவே தங்களுடைய பாடங்களை கல்லூரியிலேயும் பள்ளிகளிலேயும் படித்து நாமத்துக்கு மகிமையாய் கூட கர்த்தாவே மாணவர்களாய் சிறந்த மாணவர்களாய் திகழ் நீர் கிருபை பாராட்டி ஆசீர்வதிக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த தாப்னே நேற்றைய தினத்திலே நடந்த அந்த நீட் தேர்வுக்காக சமத்துல வருகிறோம். 3 மாணவர்கள் கர்த்தாவே பல்வேறு இடங்களிலே தமிழ்நாட்டிலே சூசைட் பண்ணி கொண்டு செத்து விட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் கேள்விப்படுகிறோம். தாப்னே இந்த எக்ஸாம் தேவையில்லாதபடிக்கு வைத்திருக்கிற இந்த சூழ்நிலையை கண்ணோக்கி பாருங்க. வருங்காலங்களிலே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இல்லாதபடிக்கு கர்த்தாவே எல்லாருமாய் கூட கர்த்தாவே அவர்கள் இணைந்து மருத்துவம் மற்றும் பொறியியல் படிக்கத்தக்கதாக கூட நீர் கிருபை பாராட்டி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கவர்மெண்ட் பாலிசியை எல்லாவற்றையுமாய் கூட நீர் மாற்றி அமைக்க முடியாது கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த தாப்னே இந்த நாளிலே கர்த்தாவே எங்களுடைய குடும்பங்களிலே விசேஷித்த நாட்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமாய் கூட நீர் ஏற்ற ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களுடைய நாமத்தை மயப்படுத்தபடியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தாப்னே நேற்றைய தினத்திலே நாங்கள் கடந்து போய் உம்மை தொழுது கொள்கிற அனுபவத்துல எங்களை நீர் ஐக்கியப்படுத்தி கொண்டு சுவாமி. தாப்னே கேட்ட சத்தியங்களின்படியே இந்த வாரம் முழுவதுமாய் கூட நாங்கள் நடக்க எங்களுக்கு நீர் உதவி செய்து வழிநடத்த முடியாது கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்திலே ஜெப குடுகையிலே கடந்து கொண்ட ஒவ்வொரு மக்களையுமாய் கலந்து கொள்ள தவறின மக்களையுமாய் கூட சமத்துல அர்ப்பணிச்சு ஜெபிக்கிறோம் சுவாமி. அவருடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய கர்த்தாவை உலக தேவைகள் எல்லாவற்றையுமாய் கூட நீர் கொடுத்து உங்களுடைய நாமத்தை மயப்படுத்த முடியாது கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிரசன்னத்துக்குள்ளாக எங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறோம் சுவாமி. தொடர்ந்து எங்களை காத்து ஆசீர்வதித்து வழிநடத்தும் எல்லாவற்றிற்காக நன்றி செலுத்தணும் சுவாமி. துதி கன மகிமை அனைத்து உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல தகப்பனே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானவரின் ஆசீர்வாதம் நம்ம அனைவரோடும் கூட என்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். Family. ரெஸ்ட் எடுத்துக்கோ இளங்க, போயிட்டு கொஞ்ச நேரம் படுத்துக்கோ பேசாம. பாவம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டுக்கிறேன். நாளைக்கு யாரு தெரியல, நாளைக்கு யாரு தெரியுமா? நான் ரமணி. வெரி குட் வெரி குட். இன்னைக்கு யாருக்கு ஜெபம் பண்ணோம்? இன்னைக்கு நம்ம பாலா அங்கிளுக்கு பண்ணோம். பாலா அங்கிளுக்கு அப்புறம் யாரு வராங்கன்னு எனக்கு தெரியாது ஃபேமிலில. சித்ரா சொல்லு. சித்ரா சேகர் சித்தப்பா பிரதாபன் இல்ல சேகர் சித்தப்பா சேகர் மாமா சேகர் சித்தப்பா. சேகர் மாமா லாலிமா லாலி டேவிட் தாத்தா ஃபேமிலி ஜேசுதாஸ் சேகர் and James